2021 அதிமுக அடைஞ்சது வந்து ஒரு பெரிய தோல்வி அப்படின்னா அப்படி சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு கணிசமான வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க. சீட் கன்வர்ஷனும் நடந்தது. கிட்டத்தட்ட அவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு 75 சீட்டு கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க. பட் இதை தாண்டி அந்த 117க்கு போறதுக்கு என்ன தடங்களா இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளில் அதிமுக வந்து 5000க்கும் கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்து இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துக்கும் இவங்களுக்கும் இருந்த 2வது இடம் பிடிச்ச அதிமுகவுக்கும் இருந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 தான். ஸோ அந்த தொகுதிகளெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாரு அந்த 5000 அதிமுகவுடைய அந்த 5000 ஓட்டை அந்த 10,000 ஓட்டை யாரு வாங்கிட்டு போயிருந்தாங்க, யாரு எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிடிவி தினகரன் எந்த இடத்தெல்லாம் அதிமுக ஒரு சின்ன மார்ஜின்ல தோத்துதோ அந்த இடத்தெல்லாம் டிடிவி தினகரன் 5000லேருந்து 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வரைக்கும் வாங்கியிருந்தாரு. ஸோ அவரு 2021 இங்க மெர்ஜ் ஆயிருந்தாரு அப்படின்னா அந்த 10,000 ஓட்டும் அதிமுகவுக்கே கன்வெர்ட் ஆயிருந்தது அப்படின்னா 2021 ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்குமா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. திமுக ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க. அத மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. ஸோ 2021 டிடிவியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதை மேலோட்டமா பாக்குறப்ப உங்களால இதோட டெப்த்தை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். டி நகர் இருக்கு இல்லையா, டி நகர்ல டிஎம்கே ஃபர்ஸ்ட் வராங்க, ஏடிஎம்கே செகண்ட் வராங்க. டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் உள்ள ஓட் டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 137 ஓட்டு தான் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். தென்காசியில பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வராங்க, ஏடிஎம்கே செகண்ட் வராங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 370. விருதுநகர்ல வந்து காங்கிரஸ் பிஎம்கே, இங்க காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸ், பிஎம்கே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ். ஸோ இதுல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 862. நெய்வேலியில பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வராங்க, பிஎம்கே செகண்ட் வராங்க, பிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 977. இதே மாதிரி நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா 5000 வரைக்கும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளில் இதை மாதிரி நடந்திருக்கு.